அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 2026 திருமணம் எப்படி நடக்குமா? எல்லாம் பேசி பேசி நடக்காம போறதே. பல முறை நம்ம முயற்சி பண்ணிட்டோமே, அப்படியே பேசி திருமணம் ஆனாலும் இப்போ ஒரே பிரச்சனையா இருக்கு. திருமணம் பல பேர் டைவர்ஸ் வரைக்கும் போகுது. பேச்சுவார்த்தைகளை கணவன் மனைவிக்குள்ள கல்யாணம் ஆனாலும் புது கணவன் பிள்ளைகள் அடிச்சுக்கிறதுக்குங்களே. இவங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கே, இந்த வருஷம் எல்லாம் சரியாயிடுமா? இந்த வருஷம் எந்தெந்த காலங்கள் திருமணத்துக்கு நல்லா இருக்கு? ஜாதகம்லாம் பார்த்தோம், எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனாலும் ஒன்றும் அமைய மாட்டேங்குது. இன்னும் பல பேருக்கு பல சிந்தனைகள் இருக்கும், கவலைகள் இருக்கும். ஸோ இந்த பதிவில் அதுக்கான விடையை தான் தேட போகிறோம். அதனால் இந்த பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இந்த 2026 திருமணத்துக்கு உகந்த காலம் எது? சிம்மராசி அன்பர்களுக்கு திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சிம்மராசியை பொறுத்தவரை இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறது. அதனால ஏன்னா உங்களுக்கு 7வது வீட்டுக்கு அதிபதி 8ல் மறைஞ்சிட்டார். ஸோ திருமணம் நடக்குமா நடக்கலையா, நடக்காதா? இது என்ன இப்போ இப்படி இருந்தால் இந்த வருஷமும் திருமணம் ஆகாமல் போயிடுமா? இப்படிப்பட்ட ஒரு பெரிய கவலைகள் இருக்கு. அப்போ 7ல் இருந்தால் நடக்குமா அப்படின்னா, சனி பார்வை இருக்கு, 7ல் சனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்போ எப்போதான் திருமணம் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. உங்களுடைய ஜாதகத்தில் சரியான தசாபுத்திகள் மட்டும் நடந்துருந்தா போதும். இந்த வருஷம் திருமணத்துக்கான வாய்ப்பு அப்படி நல்லா கூடி வருது. என்ன இதில் சொல்றாங்க அப்படின்னா, வியாழ நோக்கம்னு பேர். குருனுடைய பார்வை, குருனுடைய பார்வை ஒன்று 7ஆம் இடத்துக்கு வரணும், இல்லை குடும்பஸ்தானத்துக்கு வரணும், இல்லாட்டினா 7ஆம் வீட்டு அதிபதியை குரு பார்க்கணும். ஸோ இது 3 இருந்தாலே, இது 3ல் எது நடந்தாலும் சரி உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு வந்துடும். இதான் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கிறதுக்கு காரணம். ஸோ ஏன்னா உங்களுக்கு 7வது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான், அவர் அஷ்டமத்தில் இருக்கார், அஷ்டம சனியா இருக்கார். உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு இருந்தாலும் வக்ரமா இருக்கு இப்போ. ஸோ இதனால உங்களுக்கு திருமணம் எல்லாம் பேசினா கூட கை நழுவி போறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமா இருக்கு. இது என் அனுபவத்திலே தெரியும்னு வச்சுங்களேன். என் அனுபவத்திலே தெரியும். நான் பல பேருக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, பார்க்குறோம், நடக்கிறோம், நடந்துரும் நம்ம நினைக்கிறோம். சரி, அவங்களுக்கு தசாபதி நல்லா இருக்கு, கடவுள் அருள் இருக்கு, நடந்துரும் நினைக்கிறோம். ஆனாலும் அது தள்ளி போறதை நம்ம பார்க்க முடியாது. ஸோ இது மாதிரி திருமணம் தள்ளி போறதே, இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், எப்பதான் திருமணம் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுன்னா கவலையப்படாதீங்க. முதல்ல குரு வக்ர நிவர்த்தி ஆகணும். லாபஸ்தானத்தில் இருக்காரு, ஆனால் உங்களுடைய 7ஆம் வீட்டுக்கு பார்வை இருக்கான இல்லை. லாபஸ்தானத்தில் இருந்தாலும் குருனுடைய பார்வை உங்களது 7வது வீட்டுக்கு இல்லை. உங்களுடைய 7வது வீட்டு அதிபதி சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால 7வது வீட்டை குரு பார்த்தா கூட உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் திருமணம்லாம், அதான் 7வது வீட்டில் இருக்கிற குரு பார்வை இருக்கு, அதனால அமையும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கூட அது கடைசியில் நழுவி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஸோ இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். குரு பெயர்ச்சி ஆனால் குரு உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வராரு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த குருனுடைய பார்வை சனி பகவானுக்கு விழருது. அப்போது இதில் நம்ம சொன்ன ரூல்ஸில் முக்கியமான ரூல் என்னன்னா, 7ஆம் வீட்டு அதிபதிக்கு குருனுடைய பார்வை வரணும். அப்போ கல்யாணத்துக்கான காலம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் தான், சுப விரயங்களையும் கொடுக்கும் இல்லையா. அப்போ கரெக்டாக திருமணத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ குரு பெயர்ச்சி 6ஆம் மாதம் ஆறுது. ஸோ 5ஆம் மாதம் 5ஆம் மாதம் 6ஆம் மாதம்லாம் பேச்சுவார்த்தைகள் நல்லா போகும். மே ஜூன்லாம் நல்ல பேச்சுவார்த்தைகள் போகும். ஜூலைலேருந்து செப்டம்பருக்குள்ள திருமணத்துக்கான காலம் இவங்களுக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஜூலைலேருந்து செப்டம்பருக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடந்துடும். அப்படி இல்லை அப்படின்னாலும் இவங்களுக்கு இந்த வருஷ கடைசியில் நவம்பர் டிசம்பரில் திருமணத்துக்கு ரொம்ப காலமாக பார்த்துட்டு இருக்கோம் சார். 5 வருஷம் பார்த்தோம், 6 வருஷம் பார்க்குறோம், ரொம்ப காலமாக நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்கள அந்த தசாபுத்திகள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி போயிட்டே இருந்திருக்கும், நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. காரணம் என்னென்னா, இந்த சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு 2.5 வருஷமாக உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்தார், 7ஆம் இடத்துல இருந்தார், 8ஆம் இடத்துல இருக்கார். இவருக்கு குரு பார்வை வரும்போது உங்களுக்கு தசாபுத்திகளில் சரியானது இருந்திருக்காது.
ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் உங்களுக்கு திருமணம் தள்ளி போயிடுறோம். இப்போ வந்து எல்லாமே கூடி வருது. ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதுவும் நான் சொன்ன மாதிரி மே ஜூனில் வந்து நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஜூலைலேருந்து செப்டம்பருக்குள்ள திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ரொம்ப நாளாக தடையானவங்களுக்கும் நடக்கும். சரி, இப்போ என் ஜாதகம் சுத்த ஜாதகம், தசாபதிகளும் இருக்குது, எனக்கு திருமணம் இப்படி நடந்துடும், இந்த காலகட்டத்தில் நடந்துடும். ஆனால் இப்போ என் ஜாதகத்தில் தோஷம் இருக்குது, என் ஜாதகத்தில் ராகுகேது இருக்குது அப்படின்னா ராகுகேதுக்கு போய் பரிகாரம் பண்ணிங்க, இதே காலகட்டத்தில் நடந்துடும். ராகுகேதுக்கு விடாமல் பரிகாரம் பண்ணிக்கோங்க. வீட்டில் சர்ப்ப சுத்தம் சொல்லுங்க, இல்லை பக்கத்தில் காளியம்மன் மாரியம்மன் இருந்ததுன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அபிஷேகம் பண்ணுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு விளக்கு போடுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னாலே நடந்துடும். சரிங்க, எனக்கு சூரிய சுக்கிரன் தோஷம் இருக்கு அப்படியா, சூரியனார் கோயில் சுக்கிரன் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. கஞ்சனூர் சூரியனார் கோயில் கஞ்சனூருக்கும் போய் அவங்க ரெண்டும் விளக்கேற்றிட்டு வாங்க, நிச்சயமா நடந்துடும். உங்களுக்கு சனி பகவான் உங்க ஜாதகத்துல நல்ல பொசிஷன்ல இருந்தாருன்னா நிச்சயமா நடக்கும். ஒரு சில பேருக்கு சனி ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி இல்லையா, உங்களுடைய ஜாதகத்துல லக்னம் இருக்கும். நம்ம ராசிக்கு வந்து 7ஆம் இடம் மட்டும்தான் இதில் சொல்லிட்டு இருக்கோம். உங்களுடைய ஜாதகத்துல லக்னம் இருக்கும். லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாரு, அந்த களத்திரக்காரகன் யாரு, அவருடைய பொசிஷன் என்ன அப்படின்றதையும் நீங்க பார்க்கணும். ஸோ உங்க ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துங்க. நான் சொல்லக்கூடிய எந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு திருமணம் நடந்துடும். இல்லாட்டினா நான் சொன்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டே வந்தாலும் உங்க ஜாதகத்தில் உள்ள அந்த தோஷங்கள் மறைஞ்சு திருமணம் நடந்துடும். ஒரு சில பேருக்கு செவ்வாய் இருக்கு சார், செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க என் ஜாதகத்துல. நான் போய் பார்த்தேன். இன்னும் செவ்வாய் இருக்கிறவங்க, அது சிம்ம ராசிக்காரங்க, செவ்வாய் இருக்கிறவங்க நிச்சயமா நீங்க போய் திருப்பரங்குன்றம் முருகனை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னாலே இந்த வருஷம் நிச்சயமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். திருப்பரங்குன்றம் முருகனை போய் வணங்கிட்டு வந்தாலே இந்த வருஷம் நிச்சயமா, அதாவது கேது சேர்ந்திருக்கு, சனி பிரச்சனையா இருக்கு, இல்லை 7ஆம் இடத்து அதிபதியோட கேது சேர்ந்திருக்கு, இல்லை 7ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் சேர்ந்திருக்காரு, இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்க நிச்சயமா திருப்பரங்குன்றம் அங்க போய் அந்த முருகனை போய் வணங்கி கல்யாணத்துக்காக வேண்டிட்டு வாங்க. நிச்சயமா வந்து இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த வருஷம் மிக சிறப்பான முறையில் கல்யாணம் நடக்கும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய்.